வெல்கம் டு தேசு பொட்டிக். இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட்டு எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து பிகினர்ஸாக நீங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக தைச்சி கற்றுக்கலாம். இதுக்கு வந்து 1.25 மீட்டர் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத்தில் வந்து வித்து அதிகமாக இருக்கனால அவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு தேவையான அளவை கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத்தை நம்ம அவங்கக்கிட்டே கொடுத்தா வேறு யாருக்கும் கூட அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக தேவையான அளவு டெய்லருங்களாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம அளவு கோட்டு அளவுக்கு கரெக்டாக அளந்துக்கிட்டு மிச்ச துணியை கட் பண்ணிக்கலாம். கோட்டோட ஹைட் வந்து 22லேருந்து 24 வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே லென்த்து வர வாய்ப்பு இல்லை. நீங்கள் தைக்கிற கோட்டோட லென்த்தை மார்க் பண்ணிக்கங்க. நாங்கள் தைக்க போகிற கோட்டோட லென்த்து வந்து 24 எடுத்து மீதி இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணிக்க போகிறேன். நிறைய டெய்லர்ஸுங்க வந்து வீட்டில் தைக்கிற லேடிஸ் வந்து எங்களுக்கு சுடிதார் தைக்க தெரியும், ஆனால் கோட் தைக்க தெரியாதுன்னு கோட்டு மட்டும் எங்ககிட்ட தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. பிஸியாக இருக்கிற டைமில் நிறைய டைம் நாங்கள் தைக்க முடியாத அவாய்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் தைக்க தெரிஞ்சவங்க கூட இதை பார்த்து நீங்கள் ஈஸியான மெத்தடில் தைச்சி கற்றுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்துருக்க பாயிண்ட் கணக்கு பார்த்திங்கன்னா 60 பாயிண்ட் கிளாத் எடுத்திருக்கோம். அதாவது 1/2 மீட்டருக்கு மேலே 10 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்திருக்கோம். இதை வச்சே நம்ம கோட்டு தைச்சி முடிச்சிடலாம். மீதி அவங்க கொடுத்த கிளாத்தில் வந்து 3/4 மீதி இருக்குது. கோட்டுக்கு கரபாகத்தை நம்ம பக்கம் வச்சுக்கணும். அதில் ஒரு 4.5 இன்ச்சு கிளாத்தை நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பேக் சைடு வந்து க்ளோஸாக இருக்க பாகத்தை கீழேயும், கரபாகத்தை மடித்தது மேலேயும் போட்டுக்கலாம். மேலே இருக்க பார்ட்டு முன்பக்கம், கீழே இருக்க பார்ட்டு பின்பக்கம். தனித்தனியாக பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒன்றாவே போட்டு மடிச்சிருக்கேன். ஈஸியான மெத்தடில் தான் என்னோடய கட்டிங் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மடிச்சுக்குங்க. கரெக்டாக வருமானு டவுட்டாக இருக்கவங்க ஒரு காடா துணி எடுத்துக்கங்க. அதில் ஒரு 60 பாயிண்ட்டை கட் பண்ணி நீங்கள் தைச்சி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் யூனிஃபார்மில் தைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுக்க போகிற கோட்டோட சுற்றளவு வந்து 10. ஆம் ஹோல் வந்து 6.5, ஷோல்டரும் 6.5, இந்த ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோலுக்கு ஒரு கர்வ் வளைஞ்சிக்குங்க. நெக் வந்து 3 வைக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கும் 6.5 தான் வச்சுருக்கேன். சைடில் வந்து ஒரு லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்குங்க. ரொம்ப வேண்டியதில்லை, சும்மா லைட்டாக. ஸ்ட்ரெயிட் கோடு போடாமல் லைட்டாக இடுப்புக்கிட்ட கொஞ்சம் வளைவு கொடுத்துக்குங்க. இவ்வளோ தான் நம்ம கோட்டு மார்க் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கோட்டில் வந்து கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே மடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோட்டில் வந்து ஒரு வீ கட் கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் அந்த மாதிரி வீ கட் தான், ஏரோ மார்க் மாதிரி வரும். நாங்கள் தைக்கிற கோட்டில் வந்து ஒன் சைடு வீ கட் கொடுத்து மீதி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கங்க. ஆம் ஹோல் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து ஒட்டுக்கா வரைஞ்சிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் ஷோல்டர் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிக்கிட்டு ஆம் ஹோல்கிட்ட ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கமாக வளைவு வெட்டிக்கலாம்.
பேக் நெக் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கங்க. ஒவ்வொரு கோட்டில் மேலேயும் இருக்கும். ஒரு சில கோட்டில் காலர் இருக்கும். உங்களோட கோட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. கீழே ஒரு வி கட் கொடுத்தாச்சு. இதோட லென்த் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நிறையா கோட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தைக்கிற கோட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம கோட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோலுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். ஸ்கேல் வச்சு கரெக்டாக 1.25 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த கோட்டுக்கு கழுத்து பீஸும் இதிலே கட் பண்ணிக்கிறோம். ஆர்ம் ஹோலுக்கும் இதிலே பீஸ் கட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்ல. 60 பாயிண்டில் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் கோட்டு. நீங்கள் 1.25 மீட்ரு கிளாத் எடுத்திருந்தீங்கன்னா 2 கோட் தாராளமாக வரும். 1 தச்சு ட்ரையல் பார்த்துட்டு கூட இன்னொரு கோட் நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ தைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வி கட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு, அதை தச்சு திருப்பிக்கலாம். உள் பக்கமாக எடுத்துக்கங்க. ஒரு கைடு அளவு தையல் ஓட்டிக்கங்க. நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு ஒரு 4.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடிச்சிருக்கிறதுனால கழுத்து பீஸுக்குன்னு எதுவும் தேவையில்லை. இதை அப்படியே தச்சு திருப்பினோம்னாவே நெக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். மேலே தைச்ச மாதிரி கீழே வி கட்டுக்கும் நான் தையல் ஓட்டிக்கிறேன். நீங்கள் தைக்கிற கோட்டில் எப்படி மாடல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சு கற்றுக்கணும். இந்த கோட்டுக்கு வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் 150, 200 ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க. 10 நிமிஷத்தில் கட் பண்ணலாம். 1/4 மணி நேரத்தில் தைச்சிடலாம். அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு கோட்டு நீங்கள் அழகாக தைச்சி முடிச்சிடலாம். இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கங்க. டர்ன் பண்ணி படிமான தையல் ஓட்டிக்கலாம். நெக்கு கோட்டிட்டு அப்படியே ஃப்ரண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் ஓட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் தைக்க தெரியாது, ஸ்டிச்சஸ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை பார்த்து நீங்கள் அழகாக தைச்சி கற்றுக்கலாம். நேர் தையல் நீட்டாக ஓட்டி கற்றுக்கணும், அது மெயின். அப்போ தான் கோட்லலாம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே மாதிரியே 2 பக்கம் ஓட்டிக்கலாம்.
நீங்க நோட்டு போட்டு கூட மெஷர்மெண்ட் வந்து எழுதி வச்சுக்கலாம். சுற்றளவு நான் வச்சிருக்கிறது 10, ஷோல்டர் 6, ஆர்ம் ஹோல் 6, ஃப்ரண்ட் நெக் 6, சைடு நெக் வந்து 3. இவ்வளோ தான் நம்ம எடுத்திருக்க அளவு. சுற்றளவு, உயரம், தோள்பட்டை, ஆர்ம் ஹோல், முன்கழுத்து, பின்கழுத்து. ஃப்ரண்ட் சைடு தச்சு முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடுக்கு வந்து நெக் பீஸ் வெட்டிக்கலாம். இது கிராஸ் பீஸு ஃபஸ்ட்டு ஒத்தையாக வச்சு தைச்சிக்கலாம். இது தைக்கும்போது நீங்கள் மெயின் கிளாத்தையும் சரி, கழுத்து பீஸ் சரி, எதையுமே இழுத்து தைக்கக்கூடாது. அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக துணியை நீங்கள் மூவ் பண்ணணும். லைட்டாக சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ அந்த கிளாத்தை உள்பக்கமாக திருப்பி டபுள் ஃபோல்டு பண்ணி தையல் ஓட்டிக்கலாம். அதுக்கு சிங்கிள் ஸ்டிச்சஸ் போதும். துணியை இழுக்காமல் தைச்சிங்கன்னா தான் கழுத்து பீஸ் நீட்டாக வரும். பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. சுருக்கம் எங்கேயும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓவர்லாக் மிஷின் இருக்கவங்க ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க மேல் பக்கமாக வச்சு ஒரு தையல் ஓட்டிட்டு அப்புறம் திருப்பி நீங்கள் உள்பக்கம் தைச்சிங்கன்னா பிசுறு உள்ளே போயிடும். பிகினர்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணலாம் வேண்டாம். நீங்கள் நார்மலாக ஸ்டிச்சஸ் போட்டிங்கனாவே போதும். கடையில் கொடுத்து கூட ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அந்த பிசுரை பேக் சைடாக திருப்பி ஒரு படிமான தையல் தைச்சிக்கலாம். டபுள் தையல் போட்டுருங்க. கோட்டு கற்றுக் கொடுங்க நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. யாரெல்லாம் இதை தைச்சி பார்த்தீங்களோ அது வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை எனக்கு புரியலனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவர்லாக் நான் போட்டேன். பேக் சைடாக திருப்பி படிமான தையல் ஓட்டியாச்சு. இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஆர்ம் ஹோல் வளைவுக்கும் வச்சுக்கலாம். ஒரு பிட்டு கொஞ்சம் பத்தாத இருக்குது. 2 பிட்டை ஜாயின் பண்ணோம்னா மீதியாக இருக்கும். 3 பிட்டை ஒன்றா அட்டாச் பண்ணிக்கிட்டு 2 கைக்கும் வச்சுக்கலாம், 2 ஆர்ம் ஹோலுக்கும். நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டான மெத்தடில் ஜாயின் பண்ணணும். கிராஸாக ஒன்று மேலே ஒன்று வச்சு 2 கார்னர்லேயும் சின்ன ட்ரையாங்கிள் வர மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு திருப்பும் போது கரெக்டாக ஃபினிஷிங் வரும். நேர் பீஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. கிராஸ் பீஸில் தான் ஜாயின் பண்ணணும். பேக் நெக் வச்ச அதே மெத்தடில் ஒரு சைடு கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உள்பக்கமாக திருப்பி ஒரு ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சிடுறோம்.
பிசர் கட் கொடுத்துக்கிட்டு இப்போ உள் பக்கமாக பிசுறு தெரியாமல் மடிச்சு அடிச்சுக்கலாம். இது வரைக்கும் கடையில் கொடுத்து கோட் தைச்சிருந்தா கூட இப்போ நீங்கள் தச்சு பார்த்துட்டு நம்ம இவ்வளோ ஈஸியாக கோட் தைச்சிட்டோமான்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. இதே மாதிரி 2 பக்கம் வச்சு திருப்பிக்கலாம். கால்குலேஷன் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் என்னோட டீச்சிங் இருக்கும். கரெக்டாக வருமா தப்பாக வருமா அப்படின்லாம் பயப்படாமல் தைரியமாக தைங்க. ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் தைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட யூனிஃபார்ம் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தச்சு ஃபஸ்ட்டு தைக்கிற கிளாத் வந்து நீட்டான காட்டன் கிளாத்தாக இருக்கணும். சொசைட்டி வேஷ்டியில் தைச்சேன், வீட்டில் இருந்த பழைய துணியில் தைச்சேன் அப்படின்னு தைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. அதை பார்த்துட்டு நீங்கள் நல்ல கிளாத்தில் தைக்கவே முடியாது. அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல கிளாத்தில் தைக்கணும். தச்சு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் எதில் வேணாலும் தைக்கலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துடும். சைடில் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதிகபட்சம் நம்ம கோட்டு எடுத்து கட் பண்ண ஆரம்பித்து தைக்க ஆரம்பித்து இதோட ஒரு 18 நிமிஷம் ஆயிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக தான் நான் தைச்சி காட்டுறேன். இப்போ கீழே மடித்து அடிச்சுக்கலாம். 2 மடிப்பு மடித்து தையல் ஓட்டிக்கலாம். லாங் வீடியோ போடுங்கன்னு நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து வீடியோ இது வரைக்கும் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா 400, 500 அதுக்கு மேலே வியூவர்ஸ் வரல. அதான் நான் ஷார்ட்ஸ் மட்டும் போடுறது. லாங் வீடியோ வந்து நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம பட்டனுக்கு தனியாக ஒரு கேன்வாஸ் வச்சு ஒரு பீஸ் ஒன்று தைக்க போகிறோம். இதோட லென்த் வந்து நான் 12 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு கிளாத்தோட சென்டரில் அந்த கேன்வாஸ் பீஸை வச்சு 2 பக்கம் பிசுரை மடித்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலாக ஒரு பீஸ் கொடுத்து இதில் நம்ம பட்டனுக்கு காஜா எடுத்தோம்னா பட்டன் வைக்கிறது இதில் வச்சோம்னா கொஞ்சம் கோட் பார்க்க நீட்டாக இருக்கும். இது தேவைன்னா வச்சுக்கலாம், கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லை அதிலே கூட நீங்கள் காஜா பட்டன் வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணிட்டு வந்துடலாம் சைடில். இப்போ நம்ம தைச்ச கோட்டோட ரைட் சைடில் நெக்குக்கும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சு இதை அப்படியே உள் பக்கமாக வச்சு தையல் ஒட்டிக்கலாம். இது தேவைன்னா வைங்க, இல்லை அப்படியே கூட நீங்கள் காஜா பட்டன் கடையில் கொடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். கரெக்டாக இப்போ தான் 20 நிமிஷம் ஆகுது நம்ம கோட்டை கட் பண்ணி தைச்சி முடிக்கிறதுக்கான டைமு. இதே மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள். யாருக்கெல்லாம் டவுட் வருதோ இருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து இந்த கோட் கொஞ்சம் ஃபிட்டிங்காக வேணும்னு நினச்சா நம்ம சுடிதாருக்கு டாட் பிடிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டாட்டும் பிடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்